நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 22 வியாழக்கிழமை. கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது என்கிற உன்னதமான முடிவை அவர்கள் கூடி அமர்ந்து ஆண்டவர் திருமுன் முடிவு செய்து, கடவுளுடைய மாட்சி பிற இனத்தாருக்கு எளிதாக கிடைக்கும்படி செய்தார்கள். நாமும் எளிய மக்கள் ஆண்டவரை தேடி வர சட்டங்கள் அல்ல, மாறாக அன்பு ஒன்றையே உயர்ந்தது என்பதை அடையாளப்படுத்துகிற திரு அவையின் அற்புதமான இந்த அடையாளங்களை நாமும் உள்ளத்திலே உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். திருப்பாடல் 96 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். திரு அவையினுடைய வரலாறை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ தவறுகள், எத்தனையோ கசப்பான காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட ஆண்டவர் அத்துணைக்கும் மத்தியில் இந்த திரு அவையை வியத்தகு செயல்களை கொண்டு வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த அற்புதமான உணர்வோடு நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கடவுள் வியத்தகு செயல்களை செய்து நம்மை சாட்சியாக உயர்த்தி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உரைக்கிறார், புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் என்று. திரு அவையினுடைய சிறப்பான அழைப்பு உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது கடவுளை போற்றி புகழ நாம் முயற்சிக்க வேண்டும் என்கிற அழைப்பு. இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாமும் கடவுளை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
கடவுள் ஒரு இனத்தாரை தெரிந்தெடுத்து அவர்கள் வழியாக மீட்புத் திட்டத்தை நிறைவேற்றி இருந்தாலும் கூட எல்லா இனத்தாருக்கும் அவர் கடவுளாகவே இருக்க விரும்புகிறார் என்பதை, பிற இனத்தாருக்கு ஒளியாக இயேசு வந்தார் என்கிற அடையாளப் பொருள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த இயேசுவின் மனநிலையை நாமும் கொண்டு வாழ முயற்சிக்கிற போது எல்லா இனத்தாரும் ஆண்டவரை நெருங்கி வர நாம் ஆவண செய்ய அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து ஆண்டவருக்குள் பயணிப்போம். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் என்கிற வார்த்தையின்படியாக எல்லா மக்களும் இந்த பூவுலகில் வாழ்ந்து கடவுளை அறிந்து அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அற்புதமான உணர்வோடு நாம் எல்லோரும் இணைந்து பயணிக்க இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.